வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். SA 20 தேர்ட் சீசன் நேற்று பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட்டர் 2 மேட்ச் நடந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் vs பால் ராயல்ஸ். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா MI கேப்டன் vs ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் நடந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் vs பால் ராயல்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுரியனில் நடந்துச்சு. பிரிட்டோரியாவோட ஹோம் கிரவுண்டில் வந்து விளாண்டாங்க. ஸோ டாஸ் வின் பண்ண பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல டாஸாக வின் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ் வந்து கம்ஃபர்டபுள் விக்ட்ரி பண்ணாங்கன்னே சொல்லலாம். 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணாங்க. ரெண்டு பேருமே வந்து ஓவர் 200 ரன்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸில் வந்து 212 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா குர்பாஸ் அவர் வந்து ஒரு 42 ரன்ஸ் அடிச்சிருந்தார். நேற்று டெபியூ ஆன வில் ஸ்மித் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் அவர் பார்த்தீங்கன்னா 100ல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் 100 லீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி கூட அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர். ஸோ அவர் வந்து நேற்று டெபியூலே வந்து 54 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் அதுக்கப்புறம் அவர் 2 டவுனில் வந்த கயல் வெரைன் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 45 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் எண்டில் கேமியோ பண்ண ஜேம்ஸ் நீஷம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 28 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு நல்ல ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் 212 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 20 ஓவர்ஸில். பால் ராயல்ஸோட பவுலிங்கில் பார்த்தோன்னா முஜிபுர் ரஹ்மான் அவர் மட்டும் எக்கனாமிக்கலாக போட்டார். 7 அந்த எக்கனாமியில் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். 4 ஓவர் பார்த்தீங்கன்னா 28 ரன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாரு. மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓவர் 10 எக்கனாமிக் மேலே தான் வந்து பவுல் பண்ணாங்க. எஸ்பெஷலி தயான் கலீம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ ஒரு நல்ல டோட்டலாக போட்டிருந்தாங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். என்ன பிரச்சனைனா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங்கில் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால தான் வந்து அவங்களால வந்து பெரிய டோட்டல் போட்டாலுமே அதை வந்து அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் ஆண்ட்ரிக் நார்கேவுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரினால அப்புறம் இந்த SA 20 சீசன் விளாடல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ நியூஸ் வந்துச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவர் விளாட மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் காம்போவில் தான் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து அவங்களோட டோட்டலை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது போச்சு. பட் குட் டோட்டல்னே சொல்லலாம். ஏன்னா வந்தவங்க எல்லாருமே நல்ல சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸில். இந்த பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டெபியில் வந்து ஒருத்தர் 50 அடிச்சிருந்தாரு. பால் ராயல்ஸ்லேயும் ஒரு டெபியில் 50 அடிச்சிருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண வேணா பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 213 ரன்ஸ் அடிக்கணும் 20 ஓவர்ஸில். அவங்க பார்த்தீங்கன்னா 19.4 ஓவர்ஸில் ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரினே சொல்லலாம். ஓப்பனிங்கில் வந்து ஜோ ரூட் ஒரு நல்ல ஒரு கிளாஸி இன்னிங்ஸ் ஆடினார்னே சொல்லலாம். 92 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இந்த பர்டிகுலர் SA 20 டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆடின மேட்சஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஈவன் டெபியூவில் வந்து ஒரு 50 அடிச்சிருந்தாரு. நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு மேட்ச் வின்னிங் நாக் 92 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. நேற்று பார்த்தீங்கன்னா லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் கிட்ட வந்து காட்டன் போல்ட் ஆகிட்டார். பட் அவர்கிட்ட வந்து டேலண்ட் இருக்குது, அதை நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங் மேட்சஸ்லேயே அவர் நல்லா பண்ண அதிக சான்சஸ் இருக்கும். 1 டவுனில் வந்து நேற்று டெபியூ ஆன ரூபின் ஹெர்மன் லெஃப்ட் ஹேண்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 56 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி இந்த SA 20 சீசனில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நிறையா யங்ஸ்டர்ஸை வந்து நிறைய க்ரூப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரூபின் ஹெர்மன் வந்து இருக்காரு. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிரைஸ் பார்சன் அவர் இருக்கார். தென் பால் ராயல்ஸ்லேயே ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார், லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ். இந்த மாதிரி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க SA 20. ஸோ இந்த SA 20 டோர்னமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா குட் டேலண்ட்ஸ்லாம் வந்து வெளில வராங்க. ஸோ நேற்று வந்து வந்தவர் ரூபின் ஹெர்மன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அவர் வந்து ஒரு சாலிட் 50 அடிச்சிருந்தாரு. தென் ஃபினிஷிங்கில் வந்து டேவிட் மில்லர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 48 ரன்ஸ் அடிச்சிருந்தார். கேப்டன் இன்னிங்ஸ் ஆனார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ் இந்த டார்கெட்டை வந்து 19.4 ஓவர்ஸில் வந்து வின் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் பார்த்தோன்னா வில் ஜாக்ஸ் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். தென் ஜேம்ஸ் நீஷம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி. இதனால பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு போயிட்டாங்க. நேற்று நடந்த செகண்ட் மேட்ச் MI கேப்டன் vs ஜோபோக் சூப்பர் கிங்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் நடந்தது. டாஸ் வின் பண்ண ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தாங்க. நேற்று நடந்த 2 மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமனான விஷயம் இருக்குது. 2 டீமுமே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண 2 டீமுமே வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் வந்து 20 ஓவர்ஸில் 172 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல குட் டோட்டல்னே சொல்லலாம். பட் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரி பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால இந்த டார்கெட்டை வந்து அவங்களால வந்து ஈஸியாக வந்து MI கேப்டன் வந்து சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜோபோக் சூப்பர் கிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பவுலர்ஸ் கிடையாது. ஏன்னா நிறையா பவுலர்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிட்டாங்க. ஈவன் குவாய்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் அவருமே வந்து இன்ஜுரி ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால அவங்க பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி ஒரு நல்ல ஒரு ஸ்பின் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி ட்ராக்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளாட் ட்ராக் வரப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து நிறையவே அடி வாங்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் 172 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. நேற்று நம்ம கேப்டன் ஃபேஃப் டு பிளஸிஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 61 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு நல்ல ஒரு பிளிசரிங் நாக் ஆடினார்னே சொல்லலாம். தென் டெவான் கான்வே அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரன்ஸ் அடிச்சிருந்தார். பட் ஸ்ட்ரகிள் நாக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 110 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் விளாண்டான்ட்டார். 31 பால்ஸ் எடுத்துக்கிட்டார் அந்த 35 ரன்ஸ் அடிக்கிறப்போ.
ரீசன்ட் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வேயோடது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாருன்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்து உங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாட போகிறாரு. அதுக்கப்புறம் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளாட போகிறாரு. ஸோ அவரோட ஃபார்ம் வந்து எப்போவுமே வந்து ஒரு டீமுக்கு வந்து முக்கியம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பிளேயர்னே சொல்லலாம். இப்போ ரீசன்ட் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. மிடில் வந்து ஜானி பேஸ்டோ அடித்ததுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 170க்கு மேலே வந்து டோட்டல் போட முடிஞ்சதுன்னே சொல்லலாம். அவர் வந்து ஒரு 43 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு நல்ல ஒரு சாலிட் நாக் ஆடினார்னே சொல்லலாம். ஏன்னா ஜானி பேஸ்டோவுமே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனார்னு சொல்லலாம். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் அவர் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் நாக் ஆடினார்னே சொல்லலாம். நேற்று அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்ட்டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர்ஸில் 7 ரன்ஸ் கொடுத்து அவர் வந்து 2 விக்கெட் கொடுத்துருந்தாரு. நேற்று அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தார் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். தென் கேப்டன் ரஷீத் கான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். கார்பின் பாஷ் அவரும் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். தென் ஃபைனலாக இந்த கேப்டனில் எப்போவுமே நல்லா பண்ணுற ஜார்ஜ் லிண்டே அவரும் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இதனால் எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸை 172 ரன்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண வந்த எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா 173 ரன்ஸ் டார்கெட் நோக்கி விளாண்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணுறது தாண்டி போனஸ் பாயிண்ட்டுக்காக விளாண்டுருந்தாங்க. ஏன்னா ஒரு மேட்ச்சில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.25 அந்த ரன் ரேட்டில் வின் பண்ணோன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த போனஸ் பாயிண்ட்டுக்காக விளாண்டுட்டு 15.5 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டன் வந்து இந்த 173 ரன்ஸ் டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணாங்க. போனஸ் பாயிண்ட்டும் அவங்களுக்கு கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்க. இந்த டைம் SC20ல டெஃபினட்டாக எம்ஐ கேப்டன் வந்து பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஓப்பனிங்கில் நேற்று பார்த்தீங்கன்னா ரயான் ரிக்கர்டன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி நாக் ஆடினார்னே சொல்லலாம். 89 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஓவர் 220 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டாரு. தென் ஓப்பனிங்கில் ரசி மேனடூசன் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு 39 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் ஒன் டவுனில் வந்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா 34 ரன்ஸ் அடிச்சிருந்தார். நேற்று வந்து அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டராகவே மாறிட்டார்னே சொல்லலாம். பேட்டிங்கில் வந்து ஒரு 34 ரன்ஸ், பவுலிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி வின்னுனே சொல்லலாம். ஏன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் பவுலர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க இன்ஜுரி கன்சஸ்னால அவங்க பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொதப்பிட்டாங்க. டேவிட் வீசா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அவருமே வந்து எக்கனாமிக்கலாக போட்டார்னே சொல்லலாம். இம்ரான் தாஹிர் அவருமே வந்து எக்கனாமிக்கலாக போட்டார். பட் அவருக்கு எதுவும் விக்கெட்ஸ் கொடுக்கல. தென் மதிஷா பாத்திரானா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதிஷா பாத்திரானா பார்த்தீங்கன்னா இப்போது இந்த SC20 டோர்னமெண்ட்லேயே நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் வந்து நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து சீரீஸ்லேயும் பார்த்துருப்போம். அதுலேயுமே வந்து நல்லா ரன்ஸ் லீக் பண்ணார். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே வராருன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் ஸ்லைட்டாக நம்ம பார்த்துருப்போம் மலிங்கா பவுலிங் ஆக்ஷனில் போடுவார். அந்த ஆக்ஷனை லைட்டாக அந்த ஒரு மாற்றினதுனால மேபி அவர் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஐபிஎல்லில் வேறு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட கீ ஃபாஸ்ட் பவுலரே அவர் தான். ஸோ அவர் எப்படி பண்ணுறாருங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். அதுலேயும் அவர் சொதப்பிட்டாருன்னா ரொம்பவே வந்து ஒரு சேட் நியூஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பவுலிங்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து ஒரு குட் பவுலர்னே சொல்லலாம். ஸோ ஹோப் ஜோபோக் சூப்பர் கிங்ஸுமே இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க, 3rd ஸ்பாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பிளே ஆஃப் அதிக சான்சஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டவுன், பால் ராயல்ஸ், ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் ஸோ இவங்க 3 பேர் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. அந்த 4th பிளேஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா 3 டீம் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், தென் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல். ஸோ இந்த 3 டீமுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட் இருக்கும் அந்த ஒரு பொசிஷனை பிடிக்கிறதுக்கு. ஈவன் ஜோபோக் சூப்பர் கிங்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர மேட்சஸில் வந்து ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா அவங்களுமே வந்து கீழே போக அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ ஹோப் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 2 மேட்ச் பார்த்துருப்போம். ஏன்னா 2 மேட்ச்சுமே நேற்று பார்த்தீங்கன்னா ஓவர் 170 ரன்ஸுக்கு மேலே 2 பேருமே அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 டீமுமே வந்து 200க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. செகண்ட் மேட்ச்சுமே வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா 2 டீமுமே பார்த்தீங்கன்னா 170 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு SC20 நேற்று பார்க்கறதுக்கு. 2மே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோட்டல் பார்த்து நம்ம மேட்ச் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.